ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை, உனக்கு கோடி நமஸ்காரம். எதுக்கு நானே சொல்றேன், எத்தனை அழகா எவ்வளவு எளிமையா என்கிட்டெல்லாம் நீ பழகிறாய். எப்பேற்பட்ட தபஸ்வி, எவ்வளவு ஞானம், எத்தனை திவ்ய தேசங்கள். ஆடல்மா குதிரையில ஏறி பனி பறந்த இமயமலையிலிருந்து எல்லா பக்கமும் சுத்தி இவ்வளவு அனுபவத்தை அனுபவிச்சு, கூடவே சுவாமி நம்மாழ்வாருடைய மூர்த்திய ஆழ்வார் திருநகரிலிருந்து ஸ்ரீரங்கம் கொண்டு வந்து எவ்வளவு அழகான உற்சவம், எத்தனை ஒரு உற்சாகம். ரங்கனுக்கு அவ்வளவு அழகா முதல் கைங்கரியம். இவ்வளவு பெரிய ஆழ்வி, ஆனா கொஞ்சம் கூட பிகு பண்ணிக்காம, ஒரு கேவலமா துச்சமா நடத்தாம, நினைக்காம, பேசாம, எவ்வளவு அன்போடு அக்கறையோட இருக்க. இந்த குணம் எனக்கு வரணும் திருமங்கை. நிறைய சந்தர்ப்பங்கள்ல அகம்பாவத்துல பல பேரை துச்சமா நினைச்சுடுறேன், துச்சமா பேசிடுறேன், துச்சமா நடத்திடுறேன். மாறணும் திருமங்கை. நான் இத்தனை வருஷத்துல புரிஞ்சின்றது, பக்தி செய்வது நாம பக்குவப்படுறதுக்கு. நான் பக்குவப்பட என்னுடைய தெய்வீக அனுபவங்கள், ஆனந்தம் எல்லாமே அதிகமாகும். ஞானத்தையும் வைராக்கியத்தையும் நான் தேட வேண்டாம், ஓட வேண்டாம், பலவிதமான புஸ்தகங்கள் படிக்க வேண்டாம். பக்குவப்பட்டா போதும். கோபாலசுந்தரி, பகவான் நம்மளை பக்குவப்படுத்திட்டே இருக்கான். நான் ஒன்னும் ஆரம்பத்துல இருந்து ஒன்னும் பெரிய பக்தனோ பக்தையோ கிடையாது. ஆண் பிள்ளையா இருந்து பெண் பின்னாடி ஓடிட்டு இருந்தவன் தானே. ஆனா ஒரு ஸ்திதியில பகவான் பெண்மைத்தன்மையை கொடுத்து, அவனே ராஜன், அவனே அழகன், அவனே புருஷோத்தமன் அப்படின்னு புரிய வச்சுட்டான். அதனால அந்த பக்குவமும் அவன் தான் கொடுக்கறான். நம்மளை பக்குவப்படுத்திட்டே இருக்கான். அதனால பயப்படாதே, எல்லாம் அவனுக்கு தான் பெருமை. அவனுடைய சொத்து தானே நாம் எல்லாரும். நம்மளை சரி பண்றதுக்கு பகவானுடைய முயற்சி எப்பொழுதுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அவனுக்கு நம்மளை சரி பண்றதுல இருக்கக்கூடிய உற்சாகம் மாறதும் இல்லை, குறையறதும் இல்லை, அதிகமாயிட்டே தான் இருக்கு. வாஸ்தவம் தான் திருமங்கை. ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் இன்னும் பக்குவப்படுத்தி, இன்னும் இன்னும் உற்சாகம் கொடுத்துட்டு தான் இருக்கான். இந்த உற்சாகம் நிஜமாவே ஒரு பெரிய பலம் கொடுக்கிறது. பகவானுக்கு என்ன சரி பண்றதுல இவ்வளவு அக்கறை, உரிமை, ஸ்ரத்தை, நம்பிக்கை எல்லாம் இருக்கு பாத்தியா. இது ரொம்ப அழகான ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது திருமங்கை. அதுலயும் உன்னோட ஒரு சம்பந்தம், ஆண்டாளுடைய தோழி அப்படின்ற ஒரு வாய்ப்பு, ராமானுஜர அண்ணா அப்படின்னு கூப்பிடுற ஒரு அருள். மார்கழி மாசம் ஆயாச்சுன்னா உங்க எல்லாரோடையும் சேர்ந்துண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல காலார நடந்துண்டு, திருமுக்குளத்துல தீர்த்தமாடிண்டு, நித்தியம் வடபத்திர சாயியை சேவிச்சுண்டு, இவ்வளவு பெரிய கிருபா பண்றா. வாழ்க்கை நன்னாதான் இருக்கு.
குறையொன்றும் இல்லை. வா கோபாலசுந்தரி, ஆண்டாள் நமக்காக காத்துட்டு கூடாது, நம்ம போயிடலாம். ஆமா திருமங்கை, அவளுக்காகத்தான் நான்லாம் காத்துட்டு இருக்கணும். அவளை காக்க வைக்கிறதெல்லாம் நியாயம் இல்லை. குழந்தை அவள் தூங்குறாளோ இல்லையோன்னு கூட தெரியல. எங்க தூங்க போறா? ராத்திரி ஆச்சுன்னா ஏகாந்தமான கிருஷ்ணானுபவம், பகலாயிடுச்சுன்னா நம்மளோட கூடியிருந்த கிருஷ்ணானுபவம். நம்மளை பத்தி எல்லாம் கிருஷ்ணன் கிட்ட பேசிண்டு நம்ம எல்லாம் பக்குவப்படுத்தி கிருஷ்ணனுக்கு ஆட்பட்டவர்களாக மாற்றி, அப்பா இவ்வளவு பெரிய காரியம். ஒரு ஆகாரம் பக்குவமா தயார் பண்ணணும்னாலே அவ்வளவு வேலை இருக்கு. செடியை வளர்த்து அதுல இருந்து பூ பறிச்சு அதை மாலையா கட்டி அதை சமர்ப்பிக்கணும்னாலே அவ்வளவு அக்கறை, அவ்வளவு நிதானம், அவ்வளவு உற்சாகம் எல்லாம் வேண்டியிருக்கு. இங்க இவ்வளோ மனுஷாலை எல்லாம் பக்குவப்படுத்தி அவனுக்கு பிடிச்சா போல பக்தி பண்ண வச்சு அத்தனை பேரையும் விடியற் காலம்பரை எழுப்பி நாமஜபத்தை ஊட்டி நித்தியம் சாதாரணமா நம்மோட திருமுக்குளத்துல குளிச்சு, அப்பா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். போதும் திருமங்கை, இவள் பெருமை உன் பெருமை இதெல்லாம் எப்பொழுதும் என் வாய் பேசிண்டு எல்லா ஜென்மாவிலையும் எப்படியே திருப்பாவை அனுபவிச்சுருந்தா போதும். எனக்கு ஒன்றும் வைகுண்டத்துக்கெல்லாம் அவசரமும் கிடையாது. எப்படியும் வைகுண்டத்துல எனக்கான இடத்தை எப்பொழுதோ குரு தயார் பண்ணி கொடுத்துட்டார், பட்டா எழுதியே கொடுத்துட்டார். அதனால அங்க யாரும் ஆக்கிரமிக்க போறதும் கிடையாது. இந்த உலகத்துல திரும்ப திரும்ப வரணும், சனாதன தர்மத்தினுடைய அழகான விஷயங்களை விதவிதமா அனுபவிக்கணும், அழகான ராமராஜ்யத்தை பார்க்கணும், பக்தர்களுடைய கோலாகலமான வெற்றி கொண்டாட்டங்களை பார்க்கணும், பலவிதமான பக்தர்கள், ரிஷிகள், ஞானிகள், தபஸ்விகள், யோகிகள், முனிவர்கள், இவர்கள் எல்லாரும் பிரத்யக்ஷத்துல பார்க்கணும். அப்படியே நடக்கும், கவலைப்படாத கோபாலசுந்தரி. ராமானுஜன் அண்ணாவா, காலங்காத்தால உங்களுடைய அழகான இந்த ஆசீர்வாதம் ஜோர் ராமானுஜன். கோபாலசுந்தரி, நீ தெளிவா கேட்கிற, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் தெளிவா கேளு, என்ன வேணுமோ அழகா கேளு, மனசு அலட்டிக்காம கேளு. உன்னுடைய கடந்த கால பயம், அனுபவங்கள், இதை கொண்டு அப்பப்ப ஒரு ஒரு குழப்பத்துக்கு நீ போற பார்த்தா ஒரு தடை வருது பத்தி அதை முதல்ல மாத்திக்கோ. உனக்கு வேண்டியதை தெளிவா கேளு, பகவான் கொடுக்க காத்திருக்கான். ஆமா கோபாலசுந்தரி, நானும் சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய நேரம் தெளிவா இருக்காய், நிறைய நாள் தெளிவா இருக்காய், சில நாள் இப்படி கொஞ்சம் கீழே இறங்குறாய். அழகான எண்ணங்கள், நியாயமான பிரார்த்தனைகள், அப்படியே வாழ்ந்துட்டு போயிடு. உனக்கு தெரியாத ஒண்ணுமில்லை, நிறைய அனுபவங்கள் உனக்கு குரு கிருப்பையால கிடைச்சிருக்கு, இன்னும் கிடைக்க போறது. அந்த அழகான நினைவுகளை அசைப்போடு, அந்த அருளை எல்லாம் நினைச்சு சந்தோஷமா இது. உலகாயுதமான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய விலை கொடுக்காது. எத்தனை யாத்திரை தெய்வம் உனக்கு கொடுக்கிறது, எத்தனை விதவிதமான பக்தர்களுடைய ஸ்தலங்கள், அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் உனக்கு அனுபவிக்க கிடைக்கிறது. நீ பாக்யவதி கோபாலசுந்தரி, பரம பாக்யவதி. சத்தியமாண்டாள் நிச்சயமா நான் மாத்திக்கிறேன், பரம பாக்யவதி தான். இல்லாட்டி நீயே சொல்லுவியா இந்த அழகான வார்த்தை என்னை பார்த்து, பரம பாக்யவதி அப்படின்னு. சந்தோஷமாண்டாள், நிச்சயமா நீங்க எல்லாம் சொல்ற மாதிரியே நான் கட்டாயம் நடந்துப்பேன். வாழ்க்கை ஆனந்தமயமாவே உங்களுடைய ஆசீர்வாதத்துல நன்னாவே இருக்கு. சரி வா கோபாலசுந்தரி போகலாம். இன்னைக்கு எப்படியும் இருந்தோ அந்த தோழி தூங்கின்னு இருக்கா போல இருக்கு, அப்படிதானடி? யார் அவ வீட்டு பக்கத்து வீடு? நான் தான். திருமங்கை உன் வீட்டு பக்கத்து வீடா? ஆமா. ஏன் நீ எழுப்பலையா? நானும் எழுப்பினேன்டி, அவனு எழுந்துக்க மாட்டேங்கிற. அவளெல்லாம் எழுப்புறதுக்கு உனக்கு தான் வழி தெரியும், நீ எழுப்பினாதான் அழகா இருக்கு வச்சுக்கோங்க. நான்லாம் எழுப்பினா திட்டுவேன், சண்டை போடுவேன், கோச்சுவேன். நீ மட்டும்தான் இங்கீதமா அழகா ஆசையா எழுந்துக்கணும்னு தோணும்படியா எழுப்புற. அதெல்லாம் உன்னாலதான் முடியும். வா போய் எழுப்பலாம் வா.
தியானம் சொல்லிடி திருமங்கை. உண்மையா சொல்றேங்க ஆண்டாள், ஒருத்தரை எழுப்புறதுல இவ்வளவு சந்தோஷம் இருக்குமானா உனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும். உலகத்துல எல்லாரும் எழுப்பா. அம்மா கூட குழந்தைய எழுப்புவா, குழந்தைகள் அம்மாவை எழுப்புவா, கணவன் மனைவி எழுப்புவான், மனைவி கணவனை எழுப்புவா, இப்படி எல்லாம் உண்டு. ஆனா எல்லாருக்கும் அதுல ஒரு அவசரம், இல்லாட்டி இயலாமை, இல்லாட்டி ஒரு கோபம், இல்லாட்டி அதுல ஒரு குற்றம், இப்படி இந்த மாதிரிதான் இருக்காது ஒழிய உற்சாகமா எழுந்துக்கணும் அப்படின்ற அந்த மனோபாவத்தோட எழுப்புறது யாருடி? ஏன் எழுப்பு? நீ சொல்ற பாசுரமே சுகம் சொல்லி கேட்கிறோம் நாங்களும். அவன் வீட்டுல பாரு, அவன் வீட்டுக்குள்ள தோட்டத்துக்குள்ள பூவெல்லாம் பூத்தாச்சு, இன்னும் கூட அவளுக்கு விடுஞ்சதா இல்லையான்னு தெரியல. சொல்லு சொல்லு, நீங்க சொல்லு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகா செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரம்பாவாய். ஆண்டாள் என்ன அழகா செங்கல் நீர் பூத்ததையும் பகவத் பக்தர்கள் அவரவர்களுடைய கோவிலுக்கு காத்தால போய் பகவானை சேவிக்கிற போகிற அழகையும், நம்மளெல்லாம் முன்னாடி எழுப்புறேன்னு சொல்லிட்டு இப்ப வெக்கம் இல்லாம படுத்துட்டு இருக்கிற அவளுடைய சோம்பேறித்தனத்தையும், கூடவே சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையும் பங்கைய கண்ணானை. என்னடி இது? ஒரு 8 வரிக்குள்ள இவ்வளவு அழகா இவ்வளவு விஷயங்களை சொல்ல முடியாது. ஆமா கோபால சுந்தரி, அவ மனசு ஒருமுகப்பட்டிருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் வளவளவளன்னு பேச வேண்டாம், சுருங்க சொல்லி பெருசா விளங்க வைக்கணும். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. சொல்லக்கூடிய விஷயம் ரசமா ஜம்முன்னு இருக்கணும். அதெல்லாம் பக்தி பண்ண நாமஜபம் பண்ண வரும். அந்த அந்த மனசு முழுக்க அந்த அக்கறையும் உற்சாகமும் எந்த ஒருத்தனா சரியா வில்லிருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி நேர போய் அவ மனச தொட்டுடும் இல்லையா? இதோ தொட்டாச்சு பார், வந்துட்டா பார். வாஸ்தவம் தான் திருமங்கை. பேசுறதுல அத்தனை அழகும், அத்தனை நளினமும், அத்தனை உற்சாகமும், அத்தனை ஸ்ரத்தையும் இருந்தா சின்னதா சொன்னாலே போதும். பெருசா நீட்டி முழக்கி புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரிஞ்சுதான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அது நிறைய வரணும், சுருங்க சொல்லி புரிய வைக்கிறது. பரவாயில்ல, திருப்பாவை எல்லாம் வாசிக்க வாசிக்க எப்படி பேசணும்ன்றது வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியும். சரியா சொன்னாய் கோபால சுந்தரி. திருப்பாவைய அழகாக கவனிச்சு பார்த்தாலே இந்த எதுகை மோனை பேச வேண்டிய விஷயத்த ஒரு 7-8 வரிக்குள்ள சொல்ற அழகு. இதையே பாரு, உங்கள் செங்கல் நீர், செங்கல் என்ன அழகா சொல்றா, தங்கள் எங்கள் நங்காய், எத்தனை அழகா பேசுறா இல்லையா? சங்கொடு பங்கைய கண்ணன், அந்த உங்க செங்க செங்க தங்க, அந்த வார்த்தைகள்லயே எவ்வளவு அழகு. ஜோ சந்தோஷமா இருக்கு. அடியேன் சுவாமி ராமானுஜரை நான் சேவிச்சுக்கிறேன். ஆண்டாளம்மா உங்களையும் சேவிச்சுக்கிறேன். திருமங்கை அனுகிரகிக்கணும். பக்த கோஷ்டிற்கு அத்தனை பேருக்கும் நமஸ்காரங்கள். கோபால சுந்தரி என்ன பார்க்கிறாய்? என்னமோ தோன்றத உனக்கு? ஆமா, எனக்கு
முக ஜாட ரொம்ப பரிச்சயமா இருக்கு. ஆமா, உனக்கு பரிச்சயமா தானே இருக்கணும். உனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தரோட சாயல் தானே எனக்கு இருக்கு. ஆழ்வார் கூட அப்படிதானே சொல்றார். ஆழ்வார் உனக்கு பிடிச்ச ஊரை பத்தி தான். உன்னுடைய அனந்த பத்மநாபன் காமனை பயந்த காலை இடவகை கொண்டதென்பர் எழில் அணி அனந்தபுரம். காமன் அதான் பத்மநாப சாயலோ. பின்ன வரம் வாங்கிண்டு பிறந்தேன்ல, அப்ப அவருடைய சாயல் இல்லாம எல்லாரும் காமன் அழகன் மன்மதன் அழகன் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கா இல்லையா? உண்மையா சொல்ல போனோம்னா கிருஷ்ணனுடைய பிள்ளையாக பிரத்யும்னா வந்த பிறகுதான் இன்னும் நல்ல அழகு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி கூட அழகுல ஒரு அகம்பாவம் இருந்தது. அதனால ஒரு குறை இருந்தது. ருக்மிணி பிராட்டினுடைய பிள்ளையாக கிருஷ்ணனுடைய பிள்ளையாக பிறந்த உடனேயே இன்னும் அழகு கூடி போயிடுச்சு. ஆமா, கொஞ்சம் ருக்மிணி மாதாவுடைய சாயலும் இருக்கு. பின்ன அவள் தானே கர்ப்பத்துல சுமந்தார். ஜெகஜனனியுடைய கர்ப்பத்துல வாசம் பண்ற ஒரு பாக்கியம் நிஜமாவே கண்ணன் கொடுத்தான். சிவபெருமானுக்கு நன்றிகள். அவர் மட்டும் திமிரெடுத்து அலைஞ்ச என்ன தன்னுடைய நெற்றிக்கண்ணாலே புசுக்கலை அப்படின்னா கிருஷ்ணனுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு அடையாளம், ஒரு அந்தஸ்து, ஒரு பக்குவம் கிடைச்சிருக்குமா? அதனால இன்னைக்கு கண்ணன் சொன்னான், நீ சொல்லுடா காமதேவா அப்படின்னு சொன்னார். அதுக்குதான் வந்தேன். ஆண்டாள் பாசுரத்துக்கெல்லாம் நான் என்ன வியாக்கியானம் சொல்றது? அவளோ 143 உரைத்தவள், திருப்பாவை 30 செப்புபவள், பெரும்புதூர் மாமுனிக்கு தங்கையானவள், பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளையானவள், அரங்கனின் காதலியானவள், ஸ்ரீவில்லிபுத்தூரின் குலக்கொழுந்தானவள். என்ன வேணா சொல்லிட்டு போகலாம், தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின கான். பகல் இரவு எல்லாமே அழகு, எல்லாமே பகவான் பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்கான். பகல் ஒரு அழகுன்னா இரவு ஒரு அழகு, சூரியன் ஒரு அழகு அப்படின்னா சந்திரன் ஒரு அழகு. அது ஒவ்வொன்றிலிருந்தும் கிடைக்கக்கூடிய அருள் ஒரு அழகு. சூரிய நமஸ்காரம், சூரிய உபாசனை, தேஜோமயமான மனசு, முகம், வாழ்க்கை இதெல்லாம் கொடுக்கிறது. சந்திரனுடைய உபாசனை குளிர்ச்சி, சாந்தம், ஆனந்தம், காதல், காமம் எல்லாமே அழகா கொடுக்கிறது. எல்லாமே அருள் தானே. அதுல சூரியனாலே மலரக்கூடிய செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து எத்தனை அழகா அது கூம்பின் இருக்கக்கூடிய அந்த செங்கல் நீர் அழகா ஒவ்வொரு இதழா மலர்வத வாய் நெகிழ்ந்து அனுபவிக்கிறார். கண்ணனை பார்த்தா, கண்ணனிடத்துல பக்தி பண்ண, கண்ணனுடைய நாமத்தை ஜபிக்க ஹிருதய கமலம் மலர்வது போல இங்க சூரிய நாராயணனுடைய அந்த வெப்பம், அந்த தரிசனம் செங்கல் நீர் வாய் நெகிழறது. இந்த நெகிழும் பொழுது ஒரு சுகம். அது நிஜமாவே அந்த செங்கல் நீர் புஷ்பத்துக்கு தான் அந்த சுகம் தெரியும். மிருதுவாக அந்த கணங்கள் அப்படி கண்ணனுடைய கைகள் போலே தடவ
ஒவ்வொரு இதழாக அப்படி மலர உள்ளிருந்து ஒரு ஆனந்தம் பொங்கி வழிய நிஜமாவே ஒரு பெரிய சுகம். அந்த ஸ்பர்ஷம் சூரிய கிரணங்களும் கிருஷ்ண ரூபமான ஸ்பர்ஷம் தான். சூரிய நாராயணனுடைய ஸ்பர்ஷம் செங்கழீன்ற பெண்மை அப்படி அழகா நெகிழ்ந்து மலர்ந்து குதூகலிக்கிறது. எத்தனை அழகா பகவான் சுகம் தரும்படியாக இந்த சூரிய கிரணங்களை வச்சிருக்கார். அந்த மகிழ்ந்த அந்த பூவுடைய அழகான மலர்தல் எவ்வளவு அழகு. மலர்ந்த பூவினுள் பொறிவண்டு கண்படுப்பன்னு கண்ணனே வண்டாக வந்து அழகான அந்த மலர் என்னும் குகைக்குள்ள நுழைஞ்சு தேனை எடுத்து சுகமா விளையாடி அந்த பூவுக்கும் ஆனந்தத்தை கொடுத்து தானும் ஆனந்தத்தை எடுத்துண்டு உலகத்திற்கே ஆனந்தம் தர்றானே. ஆண்டாள் பாசுரம் எல்லாமே கண்ணனுடைய அருளைதானே சொல்றது. அதுவும் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து, அம்மா ஓ வீட்டு தோட்டம், உனக்கு சொந்தமான அழகான குளம், அதுல பூத்திருக்கக்கூடிய அழகான அதுல வளர்ந்திருக்கக்கூடிய செங்கல் நீர் புஷ்பங்கள் சூரிய கணங்கள்னாலே நிகழ சந்திரனாலே விகசிச்சதான ஆம்பல் புஷ்பங்கள் எல்லாம் ஓ சூரியன் வந்தாச்சா அப்படின்னு வெக்கப்பட்டு கூம்பி அப்படி மூடிக்கொள்ள உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். காதலனை பார்த்த காதலினுடைய வாய் அப்படி சிரிக்கவும் வெக்கத்துல அவள் தன் கைகளாலே தன் முகத்தை மூடிக்கொள்வது போல இந்த ஆம்பல் வாய் கூம்புவதும். யாரோ காதலனா? கிருஷ்ணன் தானே காதலன், கோபிகைகள் தானே காதலிகள், ராதா ராணி தானே காதலி, ருக்மிணி பிராட்டி தானே காதலி, மகாலட்சுமி தானே காதலி. கண்ணனுடைய காதல்ல அழகான செவ்விதழ்கள் விகசிக்க வெட்கத்தினால கைகளாலே முகத்தை மூடிக்கொள்ள இதல்லவா அழகான ஒரு காதல் விடியல், காதலோடு கூடிய அழகான ஒரு விடியல். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். அந்த கை ரெண்டும் கை கூப்புவது போல இந்த ஆம்பல் எல்லாம் வாய் கூம்பினகான். விடியலே காதல் தான். கண்ணனுடைய காதலுக்காகத்தானே விடியல். யசோதா அம்மாவுக்கு கண்ணனுடைய வாத்சல்யம் அது விடியல். உத்தவன், அர்ஜுனன், சுதாமா, கோபால குழந்தைகளுக்கு கண்ணனுடைய சகா என்கின்ற அழகான காதல். கோபிகளுக்கெல்லாம் விடியற் காலம்பர அவனுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கிற ஒரு சுகம், அந்த சமயத்துல ஓடி போய் அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கிற ஒரு சுகம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய காதலை பலவிதமாக வெளிப்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் அழகான விடியலாக தரக்கூடிய கண்ணன். அதனால எழுந்திரடி கண்ணா உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் காவி வஸ்திரம் உடுத்தின்றிருக்கக்கூடிய வெள்ள வெளேன்னு முத்து போன்ற பற்களுடைய தவர் கண்ணனை கோபியாகவும் காதலிக்கலாம். வனவாசிகள் எல்லாம், வனவாசி ரிஷிகள், ஞானிகள், முனிவர்கள் எல்லாம் ராமனை பார்த்து மோகிச்சு போனா போல எல்லாத்தையும் விட்டு சந்நியாசம் வாங்கிக்கிறாளே, காமசுகத்தையும் ஓரம் தள்ளிட்டு உலகாயுதத்தினருக்கு கிடைக்கக்கூடிய பெருமை, புகழ், மரியாதை, பதவி இது எல்லாம் திறந்துட்டு கிருஷ்ண காதல்ல மயங்குறார்கள். ஏதோ சுவாமி ராமானுஜர் மாதிரி எத்தனை பேர் கோபிகைகளா அலையறா. இதோ நம்ம சடகோப்ப நம்மாழ்வார்தோ பரகாலனான திருமங்கை, எப்பேற்பட்ட ஆண் பிள்ளைகள். ஆனா அவர்கள் கூட
கண்ணனுடைய காதலுக்காக சகலத்தையும் துறக்கிறார்கள் அப்படின்னா அந்த காதல் எவ்வளவு வசத்தியா இருக்கும். அதனால செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அழகான காவி வஸ்திரம் உடுத்திருக்கக்கூடிய சன்னியாசிகள் சாதுக்கள் எல்லாம் விடியற் காலம்பர கண்ணன் இருக்கிற இடம் போய் அவன் இருக்கிற இடம் தானே நந்தகோபன் திருமாளிகையே கோவில் அல்லவா. சில பேருக்கு ஸ்ரீரங்கம், சில பேருக்கு திருப்பதி, சில பேருக்கு பண்டரீபுரம், சில பேருக்கு புரி ஜெகநாத கஷேத்திரம், சில பேருக்கு திருவனந்தபுரம், சில பேருக்கு பத்ரிகாசிரமம், சில பேருக்கு துவாரகை, சில பேருக்கு குருவாயூர், சில பேருக்கு காஞ்சிபுரம். இப்படி அவரவர்களுக்கு தகுந்தா போலே பகவான் விதவிதமான லீலைகள் பண்றான். அந்த சாதுக்கள் எல்லாம் காதலாகி கசிந்துரி கண்ணீர் மல்கின்னு காலங்காத்தால ஓடி போய் கண்ணனுடைய ரூபலாவண்யத்தை ரசிக்கிறார்கள். அதனால் அவர்கள்லாம் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான். சங்கன சாவின்னு ஒரு அர்த்தம் உண்டு, சங்கு ஊதறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. எப்படியா இருந்தாலும் அவ்வளவு அழகா அந்த சங்குக்காக போறார்கள் அவர்கள் எல்லாரும் ஜோரா. தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய். சில சந்தர்ப்பங்கள்ல ரொம்ப உற்சாகத்துல என்ன பண்ற கதை எழுப்புதான் சொல்லுவோம். ஆனா கண்ணன் விளையாட்டுக்காரன். அது நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சிட்டோம்னா எதை கொண்டு நாம பெரிய ஆள் நினைக்கிறோமோ அதையே அழிச்சுடுவான். என்னமோ நான் அம்பு போட்டா எத்தனையோ சாதுக்கள் எல்லாம் ஈஸியா காதல் வலையில விழுந்துட்டான்னு சொல்லி போய் சிவபெருமான் இடத்துல போய் அம்பு போட அந்த திமிருக்கே எரிச்சுட்டார். ஆனா அதுவும் அனுகிரகம் தான், கிருஷ்ணானுகம். அகம்பாவமும் போச்சு. அந்த அகம்பாவத்தினாலே பாவம் செஞ்சு அந்த சரீரமும் போயிடுத்து. அதன் பிறகு சரீரமில்லாமல் அனங்கனாக அலைஞ்சதுனாலே ஒரு நிதானம் வந்தது, தபஸ் வந்தது. அதனாலே கண்ணனுடைய பிள்ளை என்று அடையாளமும் கிடைச்சது. அதனால எப்பொழுதுமே வாய்ச்சவடல் இருக்கப்படாது. கண்ணனுக்கு அது பிடிக்காது. ஒருவேளை இவள் அப்படிதான் பேசியிருப்பாங்க. ஆண்டாள் சொல்ற, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய். எங்களெல்லாம் முன்னாடி எழுப்புறேன் நீ சொன்ன, கடைசியில ஒன்ன நாங்க எழுப்பின்னு இருக்கோம். நானாதாய் நாவுடைய வெக்கமில்லாமல் நாக்கு இருக்கு அவளுக்கு. ரெண்டு அர்த்தம். வெக்கமே இல்லையாடி உனக்கு அப்படின்னு உரிமையோடு சொல்றா. இன்னொரு அர்த்தம், வெக்கப்படாமல் பகவன் நாமத்தை ஜபிக்கக்கூடியவள். இது மாதிரி எல்லாரும் சொல்லுவா காமாந்தக காரனுக்கு வெக்கம் இருக்காதுன்னு. நான் பார்த்த வரைக்கும் பக்தாளுக்கு தான் வெக்கமே கிடையாது. எங்க வேணாலும் நாம ஜபம் பண்றா, எந்த இடமா இருந்தாலும் பகவத் சிந்தனை பண்றா. அவர்களுக்கு நெத்தியில சின்னங்கள் தரிக்கிறதுக்கோ, பகவன் நாமத்தை உறக்க கத்துறதுக்கோ, பகவன் நாமத்தை சொல்லிண்டு ஆடுறதுக்கோ. ஏன் கோபாலசுந்தரி நீ எப்பயும் போய் பாப்பைய பண்டரீபுரம் புரி ஜெகநாத கஷேத்திரத்துல அந்த பாமரஜனங்கள்லாம் வெக்கத்தை விட்டு ஆடி பாடி மகிழறாளா இல்லையா? அந்த மாதிரி இந்த பக்தி. அதான் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். இந்த சுவாமி கைகள்ல சங்கு சக்கரம் வச்சிருந்துக்க அழகே தனி. நீண்ட கைகள். அப்பா. தாசாம் ஆவிரபூத் சௌரீஹி ஸ்மயமான முகாம்புஜகபீதாம்பரதர ஸ்ரக்வி. அப்புறம் என்ன கோபாலசுந்தரி? சாட்சாத் மன்மத மன்மதக.
என்ன மாதிரி ஒரு மன்மதன் இல்லை, 100 கோடி மன்மதன் ஒன்னா சேர்ந்தா கூட அவனுடைய கால் நகத்தினுடைய அழகுக்கு கூட, அந்த பிரகாசத்துக்கு கூட நாங்க வரமாட்டோம். என்னமோ நான் தான் அழகன் சொல்றேன். கண்ணனை மிஞ்சி அழகன் உண்டோ? ஆண்டாள் பாஷையிலே தான் குழல் அழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்போழி எழுகமல பூவழகர், என்னழங்கத்து இன்னமுதர். அதனால சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கைய, இந்த கண்ணன் அந்த சங்க பிடிக்கிறதே அழகு. கண்ணன் அந்த சக்கரத்தை கையில ஏந்தின்னு இருக்கிறதே, அவன் ஏந்தறதே ஒரு அழகு. அவன் தாமரை புஷ்பத்தை அப்படி கையில ஏந்தறதே ஒரு அழகு. இந்த குஞ்சு குழந்தைகள்லாம் அப்படி கைகள்ல, கோழி குஞ்செல்லாம் அப்படி 2 கையில அப்படி எடுத்துக்கும், என்ன அழகா கைகள்ல வச்சுக்கும். இந்த குழந்தைகள்லாம் மொசக்குட்டியை போய் இப்படி எடுத்துக்கும், அது மொசக்குட்டிக்கு வலிக்குமோன்னு அதை அப்படி தடவி கொடுக்கறது அத்தனை அழகு. அதுபோல கண்ணனுடைய கைகள்ல இந்த சங்கமும் சக்கரமும். நிஜமாவே நம்முடைய இந்திரியங்கள், மனசு, சரீரம், புத்தி எல்லாமே கண்ணன் கைகள்ல அவன் வச்சு கொண்டாடும்படியான பக்குவத்துல இருக்கணும். ஆமா, நம்முடைய இந்திரியங்கள் அவன் கொண்டாடும்படியான பக்குவத்துல இருந்தா நம்மள ரிஷிகேஷன் ஆக்கிடுவான் இல்லையா? வாஸ்தவம்தான். என்ன அழகான வார்த்தை, நிஜமாதான் கோபால சுந்தரி. அப்ப இந்திரியங்களை அவன் தாங்குவான், சரீரத்தை அவன் தாங்குவான். இப்ப நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பழமோ ஒரு பக்ஷணமோ இருக்குன்னா அதை கைகளில் ஏந்தும் பொழுது எவ்வளவு அக்கறையோட, எவ்வளவு ஆசையோட, எத்தனை நளினமா ஏந்துவோம் இல்லையா? இந்த சங்கும் சக்கரமும் கண்ணனுடைய சொத்தா இருக்கிறதுனால அவ்வளவு அழகா கைகளில் வச்சிருக்கான். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரம்பாவார். பங்கைய கண்ணான், இந்த செந்தாமரை கண்கள் இருக்க கரங்கடிக்கும். அவன் யசோதா மாதா மடியில சின்ன பிள்ளையா இருந்து பால் குடிச்சு அம்மாவை பார்த்தா அம்மா கரங்கி போடும், ஐயோ என் செல்லக்குட்டி எப்படி பார்க்கறதுன்னு. அதே கோபிகள் பக்கத்துல வெண்ணையை திருடிட்டு எடே அப்படின்னு உரிமையோட ஒரு பார்வை பார்ப்பான். அதுல ஒரு காதல் கிடைக்கும். நண்பர்களோட மாடுகள்லாம் மேய்ச்சு அவளோட உருண்டு பிறண்டு சண்டை போட்டு விளையாடி, இல்லாட்டி அவர்களை அகாசுரன் வாயிலிருந்து காப்பாற்றுறா சரி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி காருண்யத்தோட பார்க்கும் பொழுது அந்த கண்கள் காட்டக்கூடிய ஒரு அழகு. பங்கைய கண்ணன், அந்த கோபத்துல கூட அந்த கண்கள் காருண்யத்தை பரிமளிக்கும். அந்த கோபம் கூட அழகு. அந்த கண்கள்ல உரிமையும் அக்கறையும் ஸ்ரத்தையும். அது எப்படி நீ தப்பா பண்ணலாம், அது எப்படி நீ தப்பா போகலாம்னு அந்த ஒரு கண்டிப்போட நிஜமாவே அவன் தானே. அதனால சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையில் பங்கைய கண்ணானை பாடேலோ ரம்பாவாய். அந்த பங்கைய கண்ணனை அழகா பாடணும் இல்லையா? அவன் காதுகள்ல விழும்படியா அவன் நாமத்தை முனகணும் இல்லையா? அவன் ரசிக்கும்படியா அவன் நாமத்தை அவன் காதோரம் போய் சொல்லணும் இல்லையா? நம்ம எங்க உட்கார்ந்து பேசினாலும் சகஸ்ர சீரிஷா புருஷக சகஸ்ராட்சக சகஸ்ரபாதுன்படியா ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான காதுகள்லாம் அவனுக்கு உண்டு. எங்கிருந்து நாம பேசினாலும் அவன் காது பக்கத்துல போய் பேசுற மாதிரிதான் அவன் காதுல போய் விழும். அதனால ஹே தோழி, செங்கல் நீர் எல்லாம் பூஷிண்டாச்சு, ஆம்பல் எல்லாம் கும்பிண்டாச்சு, சாதுக்கள் சன்னியாசிகள் எல்லாம் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. நீ எங்களை எழுப்புறேன்னு சொன்னாய், ஆனா உன்னை எழுப்ப நாங்க வந்திருக்கோம். பரவாயில்ல, எங்களை எழுப்ப நீ வரல, ஆனாலும் நாங்க வந்து ஒன்னு எழுப்புறோம், எழுந்துடு வா. சங்கு சக்கரத்தை அழகா கைகள்ல ஏந்திருக்கக்கூடிய தாமரை கண்ணனான பங்கஜ லோசனான அரவிந்த லோசனான புண்டரீகாட்சனை போய் பாடலாம் வாடி பொண்ணே அப்படின்னு கூப்பிடுறா. அதாவது அவனுடைய அழகுல மயங்கக்கூடியவள் இந்த தோழி. அதனாலே அவளுக்கு எல்லாத்தையும் அழகான விஷயங்கள், அவள் எல்லாத்தையும் ரசிக்கிறாள்.
கண்ணன் எப்படி ரசிக்கனோ அது போல இவள் நல்ல ரசிகை. அதனால தோட்டத்தையோ குளத்தையோ தாமரையோ செங்கல் நீர் பூவையோ ஆம்பல் புஷ்பத்தையோ சன்னியாசிகளுடைய காவியையோ அவர்களுடைய அழகான கரையில்லாத வெண் பல் தவத்தையோ அவர்கள் கையில் இருக்கக்கூடிய சங்கையோ எல்லாத்தையும் ரசிக்கக்கூடியவள். அவள் வெக்கமில்லாமல் சொல்லுவாள், இவ்வளவு அழகா இருக்கு இல்லையா அப்படின்னு. அந்த ரசிகத்துவம் இவளுக்கு இருக்கு. அதனால பகவானையும் நன்னா ரசிப்பா, மற்றவர்களையும் ரசிக்க வைப்பா. அதனாலே பாடு அப்படின்னு சொல்றா. என்ன கோபால சுந்தரி என்ன பாக்குற? இல்ல காமதேவனுக்கு இவ்வளவு பேச வருமோ? நானா பேசுறேன். ஆண்டாள் பாசுர பலம் பேச வைக்கிறது. ஓ ஜோர் ஜோர். ராமானுஜன்னா நானும் வந்தானே சொல்றாங்க. ஆண்டாளம்மா நான் அனுபவிச்ச வரைக்கும் சொன்னேன். நான் காதல்லையே ஊறி கிடக்கிறதுனால எனக்கு எதுலையும் காதல் தான் தெரிஞ்சது. ரொம்ப சரியா சொன்னாய் காமதேவா மன்மதா. ஏன்னா ஆண்டாள் பாசுரமே காதல் பத்தியது தானே. கிருஷ்ண காதல் தானே சர்வசிரேஷ்டம். என்ன சொன்னாய்? அப்படியா? எல்லாம் மதன் மோகனனுடைய அனுகிரகம். ஆமா மன்மதனே, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு கோபால சுந்தரி, இந்த மதன் மோகன் பேருக்கு உங்களுக்கு வருத்தமா இருக்காதா? ஏன் வருத்தம்? ஐயோ அந்த மதன் மோகன் என்ன அழகு தெரியுமா? மோகிச்சு போயிடுவேன். நான் நினைச்சு வேண்டாம் ஆண் பிள்ளையா பிறந்தேன். அப்புறம் இல்ல இல்ல சரீரம் தானே ஆண் பிள்ளை, ஆத்மாவாக நான் பெண் பிள்ளை தானே அப்படின்னு நான் அவனை மோகிச்சுவே பார்த்தனால மதன் மோகன் அந்த பேரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா. நானும் உங்களோட வந்து தீர்த்தம் ஆடலாமா சுவாமி ராமானுஜரே? இந்த செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தர் உங்களை விட்டா வேற யாரு? வா மன்மதா வா, ஆனந்தமா சாட்சாத் மன்மதனான வட்டபத்திர சாயியை சேவிக்கலாம். வா 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 வா. இவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டாள் திருப்பாவை சொன்னதுக்கு எனக்கு சுவாமி ராமானுஜரோட தீர்த்தமாடுற பாக்கியமா? அஹோ பாக்கியம். கோபால சுந்தரி திருப்பாவை சும்மா சொல்லிட்டே இரு, என்னெல்லாமோ தரும். அது புரியறது. நீங்க சொல்றது நிஜமாவே புரியறது. சுவாமி ராமானுஜரோட உரிமையோட பேசுறார், அவரோட தீர்த்தமாட சொல்றாருனானே எனக்கு ஆண்டாளுடைய திருப்பாவை மகாத்மியம் உங்க மூலமா நான் தெரிஞ்சுட்டேன். வா கோபால சுந்தரி, என்ன கிறங்கி கிடக்குறையோ? என்ன அழகா சொன்னார், என்ன அழகா சொன்னார். அதுவா திருமங்கை? பொடி உனக்குதான் தெரியுமே. தெரிஞ்சாலும் நீ சொல்லித்தான் ஆகணும். இல்ல அந்த செங்கல் நீர் வாய் நிகழ்றதும் கண்ணனை பார்த்து அந்த வாய் சிரிக்கிறதும், கண்ணன் பக்கத்துல வந்த உடனே கைகள் அப்படி முகத்தை மூடிக்கிறது, ஆம்பல் வாய் கூம்புறதுமா சொன்னார். மன்மதன் மன்மதன் தான். என்ன அழகு இல்லையா? பகவான் பெண்மைக்கு எத்தனை ஒரு அழகா நளினத்தை கொடுத்திருக்கான், ஆண்மைக்கு எத்தனை ஒரு அழகையும் காம்பீரியத்தையும் கொடுத்திருக்கான். ஒவ்வொன்றும் ஒரு அழகுதான். என்ன ரசிகை அவள். ஆனா அவள் ரசிகைன்றத என்ன அழகா அவர் சொன்னார். பாகவதோத்தமன் தான் இல்லையா? ஆமாம் கோபால சுந்தரி, சத்சங்கத்தை சேர்ந்தாச்சுன்னா எல்லாருமே பாகவதோத்தமர்கள் ஆயிடுவா இல்லையா? வாஸ்தவம் தான் திருமங்கை. பாரு, நம்ம திருமுக்குளத்துல கூட அங்கங்க ஆம்பல்லாம் கும்பி இருக்கு, செங்கல்லாம் வாய் நிகழ்ந்திருக்கு. கரெக்ட் இல்ல ஜோர்? வா குளிக்கலாம். ஐயோ மீன்கள் துள்ளி விளையாடுறது. நான் பாரு இங்க பாரு, நீ சுத்தி வர நிறைய அந்த ஆம்பல் புஷ்பங்களோட தாமரை எல்லாம் அந்த செந்தாமரை கண்கள் மாதிரியே தான் இருக்கு இல்லையா? இந்த நீலத்தலங்கள்லாம் ஒரு பக்கம் அப்படி கண்ணனுடைய நீல வண்ணம் போல. அடடா என்னமோ பண்றது நீ திருமங்கை. என்ன வேணா பண்ணட்டும், வா கோயிலுக்கு போலாம். அம்மா அம்மா தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போதந்தார் ஆண்டாள் தான் சொல்லிட்டாளே. இன்னைக்கு என்னமோ ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே. மன்மதனே
சொல்லு கோபால சுந்தரி, நீ என்கிட்ட வராம இருக்கிறது நான் என்ன பண்ணணும்? நாமஜபம் பண்ணு, பக்தி பண்ணு, கண்ணன் கிட்ட இன்னும் ஆசை வை. அப்ப நான் வரமாட்டேன் பக்கத்துல எல்லாம். அப்படியா? ஆமா, கண்ணன் பக்கத்துல வர இடத்துல நான் எங்க வர போறேன்? கண்ணனை மீறி யாரை நான் வசப்படுத்த முடியும்? கண்ணனிடத்துல வசப்பட்டவர்களை யாரால தான் வசப்படுத்த முடியும்? கண்ணனை மிஞ்சி உலகத்துல வசப்படுத்துறதுக்கு யாருக்கு தெரியும்? கண்ணன் கிட்ட வசப்படு, கண்ணன் உன்னிடத்துல வசப்படட்டும். கண்ணன் என்கிட்ட வசப்படுறதுக்கு என்ன பண்ணும்? அது ராமானுஜர்கள், ஆண்டாளர்கள், திருப்பாவைய பாடு, தானா வரும். குருஜி அம்மா சொல்லியிருக்கேன், நாமஜபம் பண்ணு. சுத்தி அங்கதான் வருது. ஆமா, குரு வார்த்தை தானே, வேற என்ன இருக்கு உங்ககிட்ட? அதுதான், அது ஒன்றுதான், அது போதும் உனக்கு. வாங்க ஒரே பசங்களா. என்ன அழகு மன்மதனும். ஆமா, இன்னைக்கு பாசுறோம் மன்மதனா. கண்ணன் சொன்னாப்புல வந்தேன். ஆண்டா நீ சொல்லிடுக்க வந்தேன். இந்த பாசுரம் நீ சொல்லி கேட்கறது எனக்கு. இதோ சொல்றேன் சுவாமி. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடைய சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேரோ ரம்பாவாய். ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு. இந்த மாதிரி கூட ஒரு பாசுரம் சொல்ல முடியுமா? எத்தனை ஜோர், எத்தனை ஜோர். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். அடாடாடா ஜோர். இதுக்கு நீங்க சொன்ன வியாக்கியானத்தை எனக்கு கொஞ்ச நேரம் இருந்து சொல்ல முடியுமா மன்மதனே? அதுக்கு முன்னாடி எங்க வடபத்திரசாயி எப்படி இருக்கார்? சாட்சாத் மன்மத மன்மத. ஆஹா, என்ன ஜோரான வார்த்தை. ஏ கோபாலசுந்தரி, நீ புலம்புய அதையே சொல்றாரு இவர். பின்ன மன்மதன்லாம் ஒரு இல்ல, கோடி மன்மத அழகு கோபாலசுந்தரி. நிச்சயமா நீ சொல்லலாம் மன்மதன்லாம் ஒரு அழகா அப்படின்னு. சத்தியமா சொல்றேன், கண்ணன் தான் அழகன். நான் அப்படி அழகனாக முடியும்? அதனால தானே சுகபிரம்ம மகிழ்ச்சி சாட்சாத் மன்மத மன்மதன்னு சொன்னார் இல்லையா? நான் தப்பா பேசினா மனுஷன், ஒன்னும் தப்பு இல்லைம்மா, ஒன்னும் தப்பு இல்லை. கண்ணன் தான் அழகன், அந்த அழகத்தான் அனுபவிக்கணும். நானும் கண்ணனுடைய கோபி தானே. சந்தோஷம். என்னை எல்லாரும் கொண்டாடும் போதுதான் பயமா இருக்கு. இல்லாட்டிதான் நீ தான் சொல்லும் போதுதான் எனக்கு என்னுடைய நிலைமை புரியறது. கண்ணன் தான் அழகன்ற அதை ஒத்துக்கிற ஒரு பக்குவத்தை கண்ணன் கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்களோடலாம் எனக்கு ஒரு கோஷ்டி கிடைச்சது. கோபாலசுந்தரி வா, நான் பத்மநாபனை பத்தி நிறைய உங்ககிட்ட பேசுறேன். ஐயோ நான் வரேனே வா, பேசிட்டே போலாம். ஓ ராமானுஜர் அடி உத்தரவு வாங்கிக்கிறேன். ஆண்டாளம்மா உத்தரவு வாங்கிக்கிறேன். இந்த கோபாலசுந்தரி கொஞ்சம் நான் பேசிட்டு இப்படி பத்மநாப விஷயம்லாம் சொல்லிட்டு அப்படி நான் கிளம்பிக்கிட்டேம்மா. அடி எனக்கு இந்த பாக்கியம் கொடுத்ததுக்கு என்ன சொல்ல முடியும்? தலையெல்லாம் கை மாறி. அடி தாசன் கிளம்பட்டமா. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.